அனைவருக்கும் காலை வணக்கம். புரட்சி தலைவருடைய டாபிக் இன்னைக்கு வீடியோ வந்து 32 32வது வீடியோ. நல்லா கவனமாக கேளுங்க, சொல்லிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்ட விஷயங்கள். அதாவது புரட்சி தலைவர் வந்து 1917 பிறந்தார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். 17 அவர் பிறந்தது, கண்டியில் பிறந்தார். அப்புறமேட்டு 1927 நாடகத்துறையில் நுழைகிறார். நாடகத்தில் அவங்க அம்மா சேர்த்து விடுறாங்க. சாப்பிட வழி இல்லை. அதாவது சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பிட முடியல. ஒரு வேளை கூட சாப்பாடு கொடுக்க முடியல அவங்க அம்மாவால். வீட்டு வேலை பார்க்குறாங்க அவங்க அம்மா. ரொம்ப பரிதாபமான நிலைமை. சரி, அவங்க சொந்தக்காரர் சொல்கிறாரு, நாடக கம்பெனியில் சேர்த்து விட்டு எம்ஜி ராமச்சந்திரனையும் சக்கரபாணி 2 பேரையும், அண்ணன் தம்பி 2 பேரையும் நாடக கம்பெனியில் சேர்த்து விட்டேன்னா அவங்க நாடகமும் பழகிக்கிடுவாங்க, பாடல் பழகிக்கிடுவாங்க, டான்ஸ் பழகிக்கிடுவாங்க, கத்தி சண்டை, சிலம்பு சண்டை எல்லாமே பழகிக்குவாங்க. 3 வேளை சாப்பாடும் கிடைக்கும். அந்த அம்மாவுக்கு வேற எதுவுமே இல்லை. நம்ம பிள்ளைய 3 பேரை வயிறார சாப்பிட்டா போதும் அப்படின்னு நாடக கம்பெனியில் நுழைச்சி விடுறாங்க. எப்போ? 1927. சரி, நாடகம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ 1937 பாருங்க, 37 சினிமா துறைகளை நுழைகிறாரு. 37 நாடகம் அப்போதான் கொஞ்சம் இதாகி சினிமா வந்துக்கிட்டு இருக்கு. சினிமா வந்த காலகட்டங்களில் பியு சின்னப்பா, தியாகராஜ பாகவதர், KR ராமசாமி மாதிரி பெரிய ஆளுங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய நடிப்பெல்லாம் அந்த நாடகத்துல இருந்து பார்க்குறாங்க. யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்பியார், இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. எப்படியா கொடி கட்டி பறக்கிறாங்களே, நம்மளும் சினிமாக்குள்ள நுழையணும்னு. இப்போ 17 பிறந்திருக்காரு, 27 நாடகத்துக்குள்ள போயிருக்காரு, 37 சினிமா துறைகளை நுழைஞ்சிருக்காரு. 47 நான் சொன்னேன் பாருங்க, 47 ராஜகுமாரி பட கதாநாயகன் பட வாய்ப்பு 47. 57 இப்போ அரசியலில் நுழைகிறாரு. எப்படி பாருங்க, 57 அரசியலில் நுழைகிறாரு. ஏற்கனவே எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ்காரரு. ஆனால் அண்ணாவுடைய தொடர்பு ப்ளஸ் அண்ணாவுடைய வழிகாட்டுதல், அண்ணாவுடைய கொள்கைகள், அந்த பற்றுதல் காரணமாக, அண்ணா கலைஞருடைய பட்டுதல் காரணமாக திமுகவில் சேர்ந்தார். இப்போ 57 நுழைஞ்சிட்டாரு. 57 அரசியலில் நுழைஞ்சிட்டாரு. 67 பரங்கிமலை தொகுதியில் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலை அதில் தான் நிற்கிறாரு, எலெக்ஷனில் நிற்கிறாரு. 67 தான் துப்பாக்கி சுடுப்பு ஆகுது. ராதா MR ராதா வந்து புரட்சி தலைவரை சுடுறாரு 67. 77 முதலமைச்சர் ஆயிட்டார், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டார். எப்படி பாருங்க, சூப்பரா. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷம் அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்காரு. ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே போகணுன்றாங்க. மேல ஏறிக்கிட்டே போயா, டாப்ல போயா அப்படின்னு. டாப் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி தமிழ்நாட்டோட டாப்ல வந்துட்டார். யாரு? புரட்சி தலைவர். 77 சுக்கிர திசை தமிழ்நாட்டோட CM ஆயிட்டாரு. 3 தடவை ஆயிட்டாரு. 80 ஒரு தடவை, அடுத்து 84 3ஆவது தடவை வந்துட்டார் 84. சரி, இப்போ 87 புரட்சி தலைவர் மரணம் நம்ம விட்டு நீங்கிட்டார். 1987 ஜனவரி டிசம்பர் 24 கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள். மறக்கவே முடியாது. கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் புரட்சி தலைவர். அதாவது 17 பிறப்பு, 27 நாடகத்துறையில் நுழைவு, 37 சினிமா துறையில் நுழைவு, 47 முதல் ஹீரோ ஆகிறாரு, 57 அரசியலில் நுழைகிறாரு, 67 MLA ஆகிறாரு, 77 CM ஆகிறாரு, 87 70 வயது. தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்றார். யாரு? வள்ளுவர் சொல்றாரு. தோன்றுனா புகழோட தோன்றிய, பிறந்தா புகழோட பிறக்கணும், வாழ்ந்தா புகழோட வாழணும், இல்லைன்னா பிறக்கவே பிறக்காதான்றார். அது வந்து புரட்சி தலைவருக்கு தான். அப்படியே எப்படி பிறந்து, எப்படி வாழ்ந்து, எப்படி வளர்ந்து, எப்படி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு, அதெல்லாம் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க, நான் சொன்னேன் 1947 ராஜகுமாரின்ற படத்துல நடிச்சாரு. SA சாமின்றவர் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ அந்த ராஜகுமார் முதல்ல ஸ்ரீ முருகன் படத்துல வந்து சிவனுக்கு வந்து அந்த டான்ஸ் கேரக்டர்ல நடிச்சதுனால அவருடைய கடினமான நடிப்பை பார்த்து அந்த SA சாமின்றவர் வந்து அவருக்கு வந்து
இந்த மாதிரி சினிமா வாய்ப்பு வழங்குறாரு, கதாநாயகன் வாய்ப்பு வழங்குறாரு. எப்போ 47ல் முதல்ல வந்து ராஜகுமாரின்ற படத்தில். இப்போ இந்த படத்தை வந்து 47ல் இந்த படம், அடுத்து வந்து மர்மயோகி, அடுத்து வந்து மலைக்கல்லன். அப்படியே படங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. புரட்சித் தலைவர் வந்து தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு சக்தி ஆயிட்டார். ஏன்னா படங்களில் வந்து மற்றவங்க பேசுகிற வசனத்துக்கும் புரட்சித் தலைவர் பேசுகிற வசனத்துக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. அந்த டைம்ல புரட்சி தலைவர் ஒரு வசனம் பேசுறாரு, நடிகர் திலகம் ஒரு வசனம் பேசுறாரு. யோசித்து பாருங்க, ரெண்டு பேருமே அப்பவே வசனங்கள் வந்து வித்தியாசமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க பேசுனது பழைய தமிழா இருந்துச்சு. அந்த தமிழை எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஆனா இவங்க தமிழ் வித்தியாசமா இருந்துச்சு. திராவிட தமிழ் நம்ம தனி தமிழா வந்துச்சு. ரெண்டாவது புரட்சி தலைவருடைய அட்டகாசமான கத்தி சண்டை, 2 கத்தி சண்டை போடுறது, கம்பு ஃபைட்டு, சுருள் ஃபைட்டு, வால் ஃபைட்டு, இதெல்லாம் வந்து மக்களுக்கு அவர் அப்போ ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு. அப்புறம் டாப்ல போயிட்டாரு. அதிகமாக 40 வருஷம் கடினமாக போராடி அடுத்து 40 வருஷம் பயங்கர சூப்பரில் போயிட்டார். இப்போ பாருங்க, நான் சொல்றேன், புரட்சி தலைவர் வந்து ஆனந்த பிஎஸ்வி நிறுவனம்ன்றவங்க ஆனந்த ஜோதின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஆனந்த ஜோதியில புரட்சி தலைவர் வந்து பிடி மாஸ்டர் கேரக்டர் நடிப்பார். பிடி மாஸ்டர் கேரக்டர் நடிப்பார். அவருக்கு அந்த படத்துல வந்து ஒரு டைரக்டர் வந்து பிஎன் ரெட்டின்றவர் டைரக்டர். தேவிகா தான் இந்த படத்துல ஹீரோயின். ஒரே ஒரு படத்துல தான் நடிச்சாங்க. கனகான்ற கரகாட்டக்காரன் நடிச்சிருப்பாங்க. கனகான்னு ஹீரோயினா நடிச்ச கனகாவுடைய அம்மா தான் தேவிகா. வானம்பாடி படத்துல நடிச்சாங்க. ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட். அவங்க எம்ஜிஆரோட நடிச்சாங்க. ஒரு படத்துல தான் நடிச்சாங்க. இந்த படத்துல டைரக்டர் வந்து பிஎன் ரெட்டின்றவர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ மும்பையில் அவங்க ஃபேமிலி விஷயமா படத்துல ஸ்டாப் பண்ணிட்டு மும்பைக்கு போயிட்டாரு. படம் இப்போ ஸ்டாப் ஆகி யாரை வச்சு எடுக்கணும்னு இருக்கும்போது புரட்சி தலைவரை பாருங்க. அதுதான் அவருடைய அந்த வள்ளல் தன்னை வச்சு முதல் எடுத்தாரு பாருங்க. எஸ்ஏ சாமி தனக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க மற்றவங்கெல்லாம். வேணாமியா, புரட்சி தலைவரை போட்டு எம்ஜிஆரை நீக்கிட்டு பியு சின்னப்பாவையும் டிஆர் ராஜகுமாரியும் வச்சு எடுத்துருவோம். எடுத்த வரைக்கும் படம் ஒரு 5000 அடி எடுத்திருக்கோம். படத்தை எரிச்சிருவோம் நாங்கள். வேணாம், புது ஹீரோ, நல்லா எல்லாருமே புதுசாக வந்திருக்காங்க, நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி இந்த எஸ்ஏ சாமி டைரக்டர் தான் ஒத்த காலில் நின்று அவங்க புரட்சி தலைவரை வந்து ஹீரோவை ஆக்குனாரு. அதன் விளைவு புரட்சி தலைவர் என்ன பண்ணாரு, ஆனந்த ஜோதிக்கு வந்து எஸ்ஏ சாமி வந்து டைரக்டராக போடணுன்றாரு. ஓகே அப்படின்ட்டார், ப்ரொடியூசர்னு சொல்லிட்டாரு. அந்த பிஎஸ்சி நிறுவனம் வந்து ஓகேன்றுச்சு. அந்த படத்துக்கு பாருங்க டைரக்டரா அவர் எஸ்ஏ சாமி அந்த படத்தை எடுக்கிறாரு. எப்படி பாருங்க புரட்சி தலைவருடைய வள்ளல் திறமை. எதை எடுத்தா நீங்க நம்ம நடிச்சா ஓடும் அப்படின்னு தம்பா இருக்கலாம்ல. அதே மாதிரி புரட்சி தலைவர் படங்கள் எல்லாம் வில்லனுக்கு வந்து யாரை வாய்ப்பு கொடுக்குறாரு, சாண்டோ சின்னப்பா தேவருக்கு கொடுக்கணுன்றாரு. சாண்டோ சின்னப்பா தேவர் வந்து புரட்சி தலைவர் சாண்டோ சின்னப்பா தேவர் சின்ன வயசுலேயே அங்கே கோயம்புத்தூர்ல வந்து இருக்கும்போது மாருதி ஜிம்ல 2 பேரும் எக்ஸசைஸ் பண்றாங்க. நல்ல சாண்டோ சின்னப்பா தேவர் அட்டகாசமான உடம்பு வச்சிருப்பாரு. அந்த உடம்போட தான் சட்டைப்படாம தான் சண்டை போடுவார், ஃபைட் பண்ணுவார் சினிமாவில். அந்த ஃபைட்டுக்கெல்லாம் புரட்சி தலைவர் தான் சப்போர்ட்டு. சாண்டோ சின்னப்பா தேவரை என் படத்தில் வில்லனா போடுங்க, போட்டால் நான் நடிக்கிறேன், வேற வில்லனை போட்டிங்கன்னா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்றாரு. ரைட்டு, சாண்டோ சின்னப்பா தேவரை போட்டால் இப்போ சாண்டோ சின்னப்பா தேவர் ஒரு சாதாரண ஆளாக உள்ள சினிமாக்குள்ள நுழைஞ்சு பெரிய ஆள் ஆகிட்டார். எப்படி பெரிய ஆள் ஆகிட்டாரு, எம்ஜிஆரை வச்சு ஒரு 15-20 படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மிருகங்களை வச்சு படம் எடுக்கிறாரு. 15-20 நாள்லயே ஒரு படத்தை புரட்சி தலைவர் படத்தை முடிக்கிறாரு. கோயம்புத்தூர்ல அந்த முருகன் கோயில அவர் தான் அழகா உருவாக்குனவர். அவ்வளோ அவருடைய செல்வாக்குனால முருகன் கோயில் வந்து பிரம்மாண்டமா டெவலப் ஆச்சு. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அது காரணம் வந்து புரட்சி தலைவர் அவரை வச்சு படம் எடுத்ததுனால அவர் ஒரு பெரிய பட தயாரிப்பாளர் ஆயிட்டார். நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். சரி, இது ஒரு படம். இப்ப சங்கர் கணேசன் இதுக்கு இடையில முதல்ல வந்து கேவி மகாதேவன் தான் மியூசிக் டைரக்டர், சூப்பரா மியூசிக் போடுவார். அடுத்து உங்களுக்கு தெரியும் எம்எஸ் விஸ்வநாதன், கண்ணதாசன், டிஎம்எஸ், இந்த மூணு காம்பினேஷன் சேர்ந்தா புரட்சி தலைவருக்கு அருமையான பாடல்கள் அன்னைக்கு வருது. அன்னைக்கு வந்த
புரட்சி தலைவர் பாடல்கள் பூராமே எம்.எஸ். விஸ்வநாதன், கண்ணதாசன், டிஎம்எஸோட பாட்டல் நான் சொன்னேன். அந்த எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டினிலே, சொந்த நாட்டினிலே, நம் நாட்டிலே அப்படின்னு அந்த அந்த மலைக்கல்லன் படத்துல எம்ஜிஆருக்கு முத பாடின பாட்டு எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுல இருந்து டிஎம்எஸ் தான் எம்ஜிஆருக்கு வந்து ஆஸ்தான பாடகர் ஆயிட்டாரு. அதே மாதிரி சிவாஜிக்கு டிஎம்எஸ் தான் பாடுறாரு. தூக்கில இருந்து அவர் பாட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, ரைட்டு. இப்ப இந்த காம்பினேஷன் என்ன ஆகுது, எம்.எஸ். விஸ்வநாதன் தான் எம்ஜிஆருக்கு இசையமைச்சுக்கிட்டு இருக்கும்போது எம்எஸ்பி குரூப்ல இருந்து ஒருத்தர் வெளியே வராரு. அவர் தான் சங்கர் கணேஷ்னு. சங்கர் கணேஷ் தெரியும், நகையா போட்டிருப்பாரு, ஒரு மியூசிக் டைரக்டர். அவரை வச்சு எம்ஜிஆர் என்ன பண்றாரு, இதே வினைன்ற படம் எடுக்கிறாரு. இதே வினைன்ற படம், அடுத்து நான் ஏன் பிறந்தேன்ற படம். அட்டகாசமா அவர் பாட்டு போடுறாரு, காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்படின்னு அழகா பாடி அந்த பாட்டெல்லாம் எடுத்தவர் சங்கர் கணேஷ் தான். இந்த சங்கர் கணேஷுக்கு படம் எடுக்கும்போது ஒரு ஷூட்டிங் பாட்டு நடக்கும்போது புரட்சி தலைவர் வந்துடுவார். இந்த மியூசிக்கை போடு, அந்த மியூசிக்கை போடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார்ல. அப்படி போடும்போது இடையில மியூசிக் ஒரு தடவை கட் ஆயிருச்சான். இது பவர் கட் ஆயிருச்சு. எலக்ட்ரிசிட்டி கட் ஆன உடனே எல்லாரும் இப்போ உட்காந்துருக்காங்க ஒன்றும் செய்யாம. அப்போ புரட்சி தலைவர் என்ன எல்லாரும் உட்காந்துருக்கீங்க சும்மா அப்படின்ட்டு அவருக்கு இப்போ எல்லா பேருக்கும் பிஸ்கட்டு, கேக்கு, பால், ஜூஸு எல்லாம் வருதான், வந்து குடிச்சுக்கிட்டே இருக்காங்களா. மியூசிக்கு எல்லாம் கம்போஸ் பண்றவங்க எல்லாரும். தலைவர் இருந்தாலே ஒரே கலகலப்பா இருக்கும், சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு. அதே மாதிரி அன்னைக்கு வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க, சங்கர் கணேஷ் எல்லாமே இருக்காங்க. ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் வெஜிடேரியன் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. புரட்சி தலைவர் வந்து சாப்பிட வந்து பாக்குறாரு, என்ன வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால தானே வெஜிடேரியன் சாப்பாடு. என்னப்பா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தொழிலாளிகளுக்கு வந்து எப்பயுமே சாப்பாடுப்பா, ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டில் கறி எடுத்து சாப்பிட்டுக்கிறட்டும், இனிமேல் வந்து வெள்ளிக்கிழமையிலே இங்கே நான்வெஜ் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிக்கனு, மீன், மட்டன்னு சாப்பிட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க, எவ்வளோ ஆர்வமாக வேலை பார்ப்பாங்க. நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமா ஏதாவது செய்யணும்ப்பா, அவங்க சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு பாருங்க புரட்சி தலைவர். எப்படி பாருங்க அந்த வள்ளல் தன்மை. நான் மட்டும் நல்லா ரூமுக்குள்ள, ஏசி ரூமுக்குள்ள நல்லா டேபிளில் போட்டு நல்லா ஐஸ்கிரீமு, பிரியாணி சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். எல்லாரும் சாப்பிடணும், தனக்கு வைக்கிற டேபிளில் வைக்கிறது தான் எல்லாருக்கும் வைக்கணும் அப்படின்ற அந்த பெருந்தன்மை யாருக்குமே வராது, எந்த நடிகனுக்குமே வராது. இன்னைக்கெல்லாம் 100 கோடி 200 கோடி 300 கோடி வாங்குறாங்க, எவனும் அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. ஒருத்தரும் கண்டுக்கிற மாட்டாங்க. புரட்சி தலைவருக்கு அப்புறம் விஜயகாந்த் அப்படி செஞ்சாருன்னாங்க. இப்ப கத்தி சண்டை ஒரு தடவை நடக்குது, ஷூட்டிங் ஸ்பாட்ல கத்தி சண்டை. எம்ஜிஆருக்கும் உங்களுக்கு தெரியும் 136 படங்கள்லையும் எம்ஜிஆரும் நம்பியாரும் தான் வில்லனா இருப்பாங்க. எம்ஜிஆரும் அசோகனும் வில்லனா இருப்பாங்க, மனோகர் வில்லனா இருப்பாங்க, பிஎஸ் வீரப்பா வில்லனா இருப்பாங்க, எம்ஜிஆர் கத்தி சண்டை போடுவார். இப்படி நம்பியார் புரட்சி தலைவரும் ஒரு தடவை சண்டை போடும்போது நம்பியாரோட கத்தி பாருங்க. பொதுவாக அந்த டைம்ல வந்து அட்டக்கத்தி, இவங்கெல்லாம் அட்டக்கத்தி வீரர்கள், அட்டக்கத்தி பயில்வானுங்க அப்படின்னு பொதுமக்கள் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மையிலே கத்தி சண்டை நிஜ கத்தியை வச்சுதான் சண்டை போடுறாங்க, இது மக்களுக்கு தெரியல. அப்போ ஒரு தடவை எம்என் நம்பியார் சண்டை போடும்போது, எம்ஜிஆர் கூட சண்டை போடும்போது அந்த கத்தி வந்து எம்ஜிஆருடைய கண்ணில் பட்டுருச்சுன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் இறங்கி இருந்துச்சுன்னா கூட தலைவரோட கண்ணவே கெடுத்துருக்குமா. பார்த்தா தலைவருக்கு அப்படியே ரத்தம் கண்ணுல இருந்து அப்படியே பீச்சு வெளியே வந்துருச்சான், ரத்தம் வலிதான். டக்குன்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த ஒருத்தர் வந்து ஈர துணியை எடுத்து கொண்டு வந்து அப்படியே கண்ணில் வச்சு அப்படியே ஒத்தி எடுத்துட்டாங்களாம். என்னன்னு இப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னாங்களாம். யார? எம்என் நம்பியார் பயந்துட்டாரு, ஐயோ தெரியாம போயிடுச்சேன்னு. அப்புறமேட்டு எம்ஜிஆர் சரியானதுக்கு அப்புறம் கேட்டாரா, ஏய் ஏயா நீர் அப்படி செஞ்சிரு அப்படின்னு கேட்டதுக்கு எம்என் நம்பியார் சொல்லியிருக்காரு, நீங்க எனக்கு தான் நன்றி சொல்லணும். என்னது கத்தியை வச்சு என் கண்ணனையும் கிழிச்சு விட்டு நன்றியா சொல்லணும் அப்படின்றாரு. அதுக்கு எம்என் நம்பியார் சொல்றாரு, டைரக்டர் சொன்னாரு அவன் நெஞ்சில கத்தியை வச்சு குத்துக்கண்டாரு, நான் அதை செய்யாம கண்ணுல தாங்க உன்னை குத்துனேன் அப்படின்னு இருக்காரு. எம்ஜிஆர் அவரை சொல்லி சிரிக்கிறாங்க. உண்மையிலேயே அட்டக்கத்தி வீரன் கிடையாது புரட்சி தலைவர், நிஜ வீரன், ரியல் வாரியார், ரியல் நைட்டு, சுத்த வீரன். இது மாதிரி எம்ஜிஆரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சில விஷயங்களை நான் அடுத்த தடவை சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ, வணக்கம். என் டைம் இதை நல்லா வாட்சிங் அவர்ஸை கூட்டுங்க.
எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்ல நம்ம நண்பர்கள்ட்ட எல்லாம் புரட்சி தலைவரை பற்றி சொல்லுங்க. இந்த உலகத்தில் இப்படி ஒரு மனிதர் இருந்தாரா அப்படின்னு நிறைய பேர் நம்ப கூட மாட்டாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார், காந்தியை பற்றி சொன்னார், மகாத்மா காந்தின்ற ஒரு மனிதன் இன்னொரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் இப்படி ஒரு மனிதன் பிறந்தாரா, வளர்ந்தாரா, வாழ்ந்தாரான்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அது மாதிரி புரட்சி தலைவர்ன்ற ஒருத்தர் வாழ்ந்தாரான்னு சில பேர் நம்பவே மாட்டாங்க. அதனால புரட்சி தலைவரை பற்றி எல்லாத்தையும் சொல்லுங்க. ஒரு மனிதர் பிறந்தாரு, வளர்ந்தாரு, வாழ்ந்தாரு, நல்லா சம்பாதிச்சாரு, தானும் வாழ்ந்தாரு, மற்றவங்களையும் வாழ வச்சாரு அப்படின்னு எல்லாருக்கும் நீங்க சொல்லணும். அது நம்ம கடமையா இருக்கணும். நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அந்த வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.